பிஜேபியினுடைய சமூக வலைதள ஐடி விங் எனப்படுகிறவர்கள் வந்து ரொம்ப தீவிரமாக டங்ஸ்டன் வெற்றியை பிஜேபியினுடைய வெற்றியாகவே மாற்றுவதற்கு ரொம்ப கடுமையாக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம என்ன கேட்க விரும்புகிறோம்னா, நவம்பர் 7ஆம் தேதி இந்த டங்ஸ்டன் ஏல ஒப்பந்த அறிவிப்பு அரசிதழில் வெளியாகிறது. நேரடியாக நாயக்கர்பட்டி டங்ஸ்டன் பிளாக் என்ற பெயரில் ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறது. பிஜேபி அரசாங்கம் சொல்வது போல அல்லது அண்ணாமலை சொல்வது போல இதில் வந்து அரிட்டாப்பட்டி இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதோ அல்லது வந்து மேலூர் இருக்கிறதே தெரியாமல் இருக்கிறதோ இருந்தால் ஏன் நாயக்கர்பட்டி பெயரில் முதலில் நீங்கள் அறிவிப்பு வெளியிட வேண்டும்? இதற்கான பதிலை அண்ணாமலையோ அல்லது ஒன்றிய அமைச்சரோ சொல்வாரா? அண்ணாமலை அவர்கள் இந்த பிரச்சனை குறித்து எப்போது வர்றாரு? டிசம்பர் 9ஆம் தேதி ஒரு கடிதத்தை எழுதுறாரு. டிசம்பர் 12ஆம் தேதி வந்து மினிஸ்டரை பார்க்குறாரு. அதற்கு பிறகு அண்ணாமலை இந்த அரிட்டாப்பட்டி மக்களை வந்து சந்திப்பதற்கு ஏறக்குறைய 2 மாதம் ஆயிடுச்சு. ஏன் அண்ணாமலை அரிட்டாப்பட்டிக்கு வரலை அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா டிசம்பர் 1ஆம் தேதி கோவையில் நடைபெற்ற ஒரு மிக முக்கியமான கூட்டத்தில் அண்ணாமலை மதுரை அரிட்டாப்பட்டியில் எடுக்கப்படக்கூடிய நாயக்கர்பட்டி டங்ஸ்டன் பிளாக் சம்பந்தமாக ஒரு விஷயத்தை பேசுகிறார். டங்ஸ்டன் திட்டம் வந்தால் எல்லாரும் ஊரை விட்டு காலி பண்ண வேண்டியதாக இருக்கும், அதனால் வேலை வாய்ப்புகள் வரும்ல, இதெல்லாம் மக்களுக்கு சொல்லி புரிய வைக்கிற மாநில அரசுகள் இப்போது இல்லை, அதனால் டங்ஸ்டனில் இருக்கக்கூடிய நன்மைகளை நம்ம பேச வேண்டியிருக்கு, மிடில் கிளாஸ் அதுக்கு எதிராக பேசி வேலை வாய்ப்புகளுக்காக போராட வேண்டியிருக்குன்னு சொல்லி டங்ஸ்டன் திட்டத்துக்கு ஆதரவாக பேசியவர் தான் அண்ணாமலை. அதற்கான வீடியோ பதிவுகள் நிறைய இருக்குது, அதையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. டங்ஸ்டன் மதுரையில் எடுத்தா கண்டிப்பாக 10 பிரச்சனைகள் இருக்கு இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. கண்டிப்பா இருக்கு. மக்கள் வெளியே போகணும், அந்த 20 ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள் நீங்க டங்ஸ்டன் எடுக்கணும், அது முக்கியமான ஒரு மெட்டீரியல் நமக்கு வேணும். கண்டிப்பா அதுல நல்லதும் இருக்கு. ஏன்னா நம்ம யாரு மேல டிபெண்ட் ஆகாம இருக்கும். இதை பக்குவமாக எடுத்து செல்லக்கூடிய அரசியல்வாதிகள் இன்னைக்கு கிடையாது. நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு, மக்கள் நீங்க முடிவு பண்ணுங்க. ஜனவரி 10ஆம் தேதி பொங்கலுக்கு முன்பாக அண்ணாமலை வந்து அரிட்டாப்பட்டி கிராமத்திற்கும் வெள்ளாளப்பட்டி கிராமத்திற்கும் நேரில் வர்றார். நேரில் வந்து அந்த போராடுகிற மக்களை சந்தித்து பேசுறார். டெண்டர் விட்டாச்சுங்கம்மா, டெண்டர் விட்ட பிறகு ஒரு நிறுவனத்துக்கு டெண்டர் கிடைச்சிருக்கு. அதுவரை யாருக்குமே தெரியாது, இருக்கக்கூடிய கட்சி நண்பர்களுக்கு, ஆளுங்கட்சி எதிர்கட்சி யாருக்கும் தெரியாது. 2 அரசுகளும் சேர்ந்து டெண்டர் வர்றாங்க. அதன் பிறகு நவம்பர் மாசத்துல 2024 டெண்டர் வந்த பிறகு ஊர்க்காரங்களுக்கு தெரியுது, நீங்க எல்லாம் அதை எதிர்க்கிறீங்க. அதன் பிறகு நாங்கள் மாநில அரசு எல்லோருமே அதை எதிர்த்தோம். எல்லா கட்சி நண்பர்களும் எதிர்த்தாங்க, எல்லா தலைவர்களையும் வந்து பேசியிருக்கிறாங்க. ஆனால் இங்க அதிகமா உங்களுக்கு அதை பற்றி பேசுவதை விட சுருக்கமாக சொல்ல வேண்டும். ஏன்னா நீங்களும் பொறுமையா இருக்கிறீங்க. எந்த காரணத்திற்கும் இந்த பகுதியில மத்திய அரசினுடைய டங்ஸ்டன் இந்த கனிமத்தை எடுப்பதற்கான டெண்டர் எந்த காரணத்திற்கும் இங்கே வராதுங்க. உங்களுக்காக ரத்து செய்கிறோம், இது வந்து பிஜேபியினுடைய வெற்றி என்று பேசுவதெல்லாம் மகா மட்டமான ஒரு கேவலமான அரசியலை பிஜேபி செய்கிறது என்பதற்கான எடுத்துக்காட்டு தான் இந்த அண்ணாமலையினுடைய பேச்சு. நாங்கள் சவால் விட்டு கேட்குறோம். நவம்பர் 7ஆம் தேதியில் இருந்து ஜனவரி 23ஆம் தேதி வரை பல போராட்டங்கள் நடந்திருக்கு, பல அமைப்புகள் நடத்தியிருக்கு. பிஜேபி ஏதாவது ஒரு இடத்தில் மக்களுக்கு ஆதரவாக ஒரு போராட்டத்தை நடத்தியதா? ஒட்டுமொத்தமாகவே இந்த போராட்டம் எந்த அரசியல் வேறுபாடுகளும் இல்லாமல் ஒற்றுமையோடு நடக்க வேண்டும் என்று ஆரம்பத்திலிருந்தே வலியுறுத்தினோம். ஆனால் அதில் விலகி இருந்த ஒரே அமைப்பு பிஜேபி மட்டும்தான். அனைவருக்கும் வணக்கம். மதுரையில் ஒரு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க போராட்டம் நடைபெற்று இன்றைக்கி டங்ஸ்டன் சுரங்க உத்தரவு ரத்தாகி பல அரசியல் கதைகள் மதுரையில் நடந்துக்கிட்டே இருக்குது. அதில் சில உண்மைகளை நம்ம இன்றைக்கி பேச வேண்டிய தேவை உருவாகிருக்கு. ஏன்னா உண்மைகளை நம்ம பேச ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே பேச தவறிட்டோம்னு சொன்னால் பல பேர் சொல்கிற பொய்களே உண்மையாக மாறக்கூடிய அபாயம் இருக்குது. வரலாறு முழுக்க அதான் வந்து நடந்திருக்கு. இன்றைக்கி பிஜேபி செய்ய முயற்சி பண்ணுறதும் அதுவாக தான் இருக்குது. உலகம் முழுக்க வலதுசாரி அமைப்புகள் மக்கள் போராட்டங்களுக்கு நடக்கிற இடங்கள் எல்லாம் என்னென்ன செஞ்சு அதை வந்து வலதுசாரிகளுடைய வெற்றியாக கொண்டாடுகிறார்களோ அதே வேலையை இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மோடி அரசாங்கமும் செய்யக்கூடிய நிலைமை இன்றைக்கி உருவாயிருக்கு. 2-3 விஷயங்களை நம்ம வந்து இந்த நேரத்தில் பேச வேண்டிய தேவை இருக்குது. ஒன்று, கடந்த ஜனவரி 30ஆம் தேதி அரிட்டாப்பட்டியில் வச்சு தமிழ்நாட்டினுடைய பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் அதே போல் ஒன்றிய கனிம வளத்துறையினுடைய அமைச்சர் கிஷன் ரெட்டிக்கும் பாராட்டு விழா வெள்ளாளப்பட்டி கிராமத்தில் நடந்துச்சு. அந்த வெள்ளாளப்பட்டி கிராமத்தில் ஒரு அரசினுடைய பிரதிநிதியாக அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெறுவதில் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. ஆனால் அந்த பாராட்டு விழாவில் அண்ணாமலையும் அதே போல் ஒன்றிய அமைச்சர் கிஷன் ரெட்டியும் பேசின பல விஷயங்கள் அந்த மேலூர் பகுதி மக்களையும் சரி வெள்ளாளப்பட்டி மக்களையும் சரி
போராட்டத்தில் இருந்த பலருக்கு பல கேள்விகளை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது. அந்த கேள்விகள்லாம் நாம் வந்து அண்ணாமலையை நோக்கி கேட்க வேண்டிய தேவை இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிஜேபிக்காரரையும் நோக்கி கேட்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா இப்போ அன்றைக்கு அண்ணாமலை பேசிய பேச்சு என்பது எந்த விதமான ஒரு அரசியல் முதிர்ச்சியற்ற மக்கள் போராட்டத்தை கொச்சைப்படுத்துகிற விதத்தில், மக்களெல்லாம் முட்டாள்கள் என்று நினைக்கிற விதத்தில் தான் அவர் பேசிக்கிட்டு இருந்தார். உதாரணமாக அந்த பேச்சுவார்த்தைக்கு டங்ஸ்டன் உத்தரவு நகலை வாங்க சென்ற அந்த பகுதியினுடைய முக்கிய சமூகத்தை சேர்ந்த அம்பலரார்கள் எனக்கூடிய பெரியவர்களை எல்லாம் விமானத்திலே ஏறினதில்லை, அவங்கெல்லாம் முதன் முறையாக தான் டெல்லியை பார்க்குறாங்க, அமைச்சர் வீட்டிலே சரிசமமாக உட்கார வச்சாங்க இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து க்ளோரிஃபை பண்ணி பேசக்கூடிய நிலைமையில் அன்றைக்கி அண்ணாமலையினுடைய பேச்சு இருந்துச்சு. ஆனால் உண்மை என்ன அப்படின்றத தமிழ்நாட்டு மக்கள் முன்னால் உடைத்து பேச வேண்டிய தேவை இருக்குது. உண்மையிலேயே இந்த டங்ஸ்டன் பிரச்சனை யாரால் உருவானது, அதுக்கு யாரெல்லாம் காரணம், இன்றைக்கு வெற்றி அடைஞ்சிருக்கிறது, அந்த திட்டம் வந்து ரத்து செய்யப்பட்டு மக்களுடைய போராட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது என்றால் அதற்கு யாரெல்லாம் காரணம் என்பதை காலத்தே பேச வேண்டிய தேவை இருக்குது. இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி அண்ணாமலை போன்றவர்கள் பேசுவதெல்லாம் உண்மை என்று நம்பி வருங்காலத்தில் வரக்கூடிய தலைமுறை பல விஷயங்களை பயிலக்கூடிய நிலைமைகள் உருவாயிருக்கு. இதனால தான் இந்த பல விஷயங்களை இன்றைக்கு நம்ம பதிவு செய்ய போகிறோம். உதாரணமாக இந்த டங்ஸ்டன் பிரச்சனை எப்போ ஆரம்பித்தது? டங்ஸ்டன் வெற்றிக்கு பிறகு பிஜேபியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை ஒரு டைம்லைன் சார்ட் போட்டிருக்காரு. ஏடிஎம்கேனுடைய எடப்பாடி பழனிசாமி ஒரு டைம்லைன் சார்ட் போட்டிருக்காங்க. பூவுலகின் நண்பர்கள் ஒரு டைம்லைன் சார்ட் போட்டிருக்காங்க. இன்றைக்கு போராட்ட காலத்தில் இருந்த நாம் ஒரு டைம்லைன் சார்ட்டை இன்றைக்கி நம்ம சொல்கிறோம். இது வந்து பல பத்திரிகைகளில் செய்திகளாக வந்தது, கட்டுரைகளாக வந்ததனுடைய தொகுப்பாகத்தான் இன்றைக்கு இந்த விஷயத்தை நம்ம வந்து சொல்ல விரும்புகிறோம். இந்த டைம்லைன் உண்மையான டைம்லைனாக, யாருடைய பங்கேற்பையும் மறைக்காத டைம்லைனாக நம்ம இன்றைக்கி பதிவு செய்ய விரும்புகிறோம். ஏன்னா ஒரு போராட்டத்தினுடைய வழியாகத்தான் என்றைக்குமே வந்து ஒரு கோரிக்கைகள் வென்றெடுக்கப்படுகிறது. இன்றைக்கு இருக்க மோடி அரசாங்கம் எந்த விதமான மக்கள் கோரிக்கை விடுத்த உடனே ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றியதாக இதுவரை இந்த 10-11 ஆண்டுகளில் வரலாறே கிடையாது. ஏராளமான போராட்டங்களை சந்தித்து தான் மக்களுடைய கோரிக்கைகள் வென்றெடுக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக இன்னமும் நம்மளுக்கு இருக்கிற கேள்வி, விவசாயிகள் விரோத சட்டம் டெல்லியில் வந்து விவசாயிகள் ஏறக்குறைய வந்து 1 வருடத்திற்கு மேலாக போராடினார்கள், வீட்டுக்கே செல்லாமல் போராடினார்கள். பல நூற்றுக்கணக்கான விவசாயிகள் உயிரிழந்து அதற்கு பின்னால் தான் விவசாய விரோத சட்டத்தை ஒன்றிய அரசாங்கம் வாபஸ் வாங்கியது. ஆனால் இன்றைக்கும் அந்த போராட்டம் நிறைவு பெற்ற பொழுது ஒன்றிய அரசாங்கம் கொடுத்த பல கோரிக்கைகளை இன்னும் மோடி அரசாங்கம் நிறைவேற்றலை. இன்றும் வந்து நாடாளுமன்றம் எப்போதெல்லாம் கூடுகிறதோ அப்போதெல்லாம் ஒரு போராட்டம் விவசாயிகள் சார்பாக டெல்லியில் நடந்து கொண்டே இருக்கிறது. இது எல்லா நியூஸ் சேனல்லையும் இப்போ வாடிக்கையாயிடுச்சு. இன்றைக்கு வந்திருக்கிற இந்த அறிவிப்புலையும் நம்மளுக்கு இருக்கிற கேள்விகள் அதுதான். இப்போ ஒன்றிய அரசாங்கம் ரத்து செய்வதாக அறிவித்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியோ அல்லது அண்ணாமலையோ போடுகிற டைம்லைன்களின்படி, அவங்க சொல்லுகிற விஷயங்களின்படி இருக்கிற தரவுகள் எல்லாம் நாம் வந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. உதாரணமாக அண்ணாமலை வந்து அவருடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் ஒரு டைம்லைனை வெளியிட்டார். நம்மளுக்கெல்லாம் என்ன கேள்வி ஆயிடுச்சுன்னா, கிட்டத்தட்ட வந்து ஜனவரி 10ஆம் தேதி பொங்கலுக்கு முன்பாக அண்ணாமலை வந்து அரிட்டாப்பட்டி கிராமத்திற்கும் வெள்ளாளப்பட்டி கிராமத்திற்கும் நேரில் வர்றார். நேரில் வந்து அந்த போராடுகிற மக்களை சந்தித்து பேசுகிறார். நான் அரசியல் பேச விரும்பலை, மத்திய அரசோ மாநில அரசோ இதில் வந்து பேச விரும்பலை, இந்த திட்டத்தை ரத்து செய்வதற்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு பிஜேபி செய்யும், அதை நாங்கள் இது பண்ணுறோம், பொங்கலை வந்து நீங்கள் மகிழ்ச்சிகரமாக கொண்டாடுங்க, பொங்கலுக்கு பிறகு இதை ரத்து செய்வதற்கான அறிவிப்புகளை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள்கிட்ட பேசிட்டு போகிறாரு. பொங்கலுக்கு பிறகு சென்னையிலோ டெல்லியிலோ ஒன்றிய அமைச்சர் கிஷன் ரெட்டியை வந்து நேரில் சந்தித்து அது நல்ல விஷயத்தை நாங்கள் செய்வோம் என்று சொல்லிட்டு போனார். கிட்டத்தட்ட அதுக்கு பிறகு ஒரு 11 நாள் கழித்து ஜனவரி 21ஆம் தேதி கிராம அம்பலகர்கள் எல்லாம் சேர்த்து கொண்டு டெல்லிக்கு போகிறாங்க. டெல்லிக்கு போய் 2 நாள் ஆகுது அறிவிப்பு வர்றதுக்கு. அவர் வந்து அந்த நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் பல விஷயங்களை பேசுகிறார். நன்றி சொல்கிற கூட்டத்தில் 2 நாளில் எங்களுக்கெல்லாம் என்ன கேள்வி ஆயிடுச்சுன்னா, 2 நாளில் அண்ணாமலை படம் போட்டு போஸ்டர் எடிட் பண்ணுறதுக்கு பிஜேபி தான் இதை செஞ்சிச்சுன்னு சொல்லி போஸ்டர்களை உருவாக்குவதற்கு அந்த 2 நாள் பிஜேபி டைம் எடுத்துக்கிட்டாங்கன்ற சந்தேகம்லாம் நம்மளுக்கு இருக்குது. இது வந்து ஒரு நகைச்சுவையான விஷயமாக இருந்தாலும் கூட பிஜேபியினுடைய சமூக வலைதள ஐடி விங் எனப்படுகிறவர்கள் வந்து ரொம்ப தீவிரமாக டங்ஸ்டன் வெற்றியை பிஜேபியினுடைய வெற்றியாகவே மாற்றுவதற்கு ரொம்ப கடுமையாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களால வரலாற்றில் என்ன நடந்துச்சுன்றதை மாற்றவே முடியாது. இப்போ ஒரு போஸ்டர் போட்டு பிஜேபியினுடைய வெற்றியாக அதை காட்டுவதற்கு முயற்சி பண்ணலாம். இதே அண்ணாமலை அவர்களோ இல்லை இதே பிஜேபியோ கடந்த காலத்தில் வந்து ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்பாக 4 ஆண்டுகளுக்கு முன்பாக நாடாளுமன்றத்தில் என்ன செய்தார்கள், மக்கள் மன்றத்தில் என்ன செய்தார்கள் என்பதை அவர்களால் அளிக்கவே முடியாது. அதுக்கு ஏராளமான சாட்சிகள் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன கேட்க விரும்புகிறோம்னா,
நவம்பர் 7ஆம் தேதி இந்த டங்ஸ்டன் ஏல ஒப்பந்த அறிவிப்பு அரசிதழில் வெளியாகிறது. இந்திய கனிம துறையினுடைய அமைச்சகம் இந்த ஏல ஒப்பந்தத்தை அறிவிக்கிறது. இப்படி ஒரு ஏலம் நடந்திருக்கிறது. மேலூரும் என்றும் குறிப்பிடவில்லை, அல்லது மதுரை என்றும் குறிப்பிடலை. நேரடியாக நாயக்கர்பட்டி டங்ஸ்டன் பிளாக் என்ற பெயரில் ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறது. பிஜேபி அரசாங்கம் சொல்வது போல அல்லது அண்ணாமலை சொல்வது போல இதில் அரிட்டாப்பட்டி இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதோ அல்லது மேலூர் இருக்கிறதே தெரியாமல் இருக்கிறதோ இருந்தால் ஏன் நாயக்கர்பட்டி பெயரில் முதலில் நீங்கள் அறிவிப்பை வெளியிட வேண்டும்? இது போராட்டம் துவங்கிய நாளிலிருந்து இப்போது வரை இருக்கிற கேள்வி, மக்கள் முன்வைக்கிற கேள்வி, மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் முன்வைத்த கேள்வி. இதற்கான பதிலை அண்ணாமலையோ அல்லது ஒன்றிய அமைச்சரோ சொல்வாரா? சொல்லவே முடியாது அவங்களால். இது ஒரு மிகவும் சூழ்ச்சிகரமாக இந்த திட்டத்தை எப்படியாவது ஒரு வகையில் ஏலம் முடிந்து அமலாக்கத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்பதற்கான ஏற்பாட்டில் செய்யப்பட்டது. நாயக்கர்பட்டி என்பது வெறுமனே ஒரு 11 குடும்பங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சின்னஞ்சிறிய பகுதி. வெள்ளாளப்பட்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட ஒரு சின்ன பகுதி. அந்த 11 குடும்பங்கள் இருக்கிற ஒரு பகுதியினுடைய பெயரை குறிப்பிட்டு ஒரு திட்டத்தினுடைய ஏலத்தை நடத்துவதற்கான முயற்சியில் ஒன்றிய அரசு இருந்தது. அதையும் கூட கண்டுபிடித்தவர்கள் தான் அந்த மேலூர் பகுதியினுடைய மக்கள். நவம்பர் 7ஆம் தேதி இந்த அறிவிப்பு வெளியான பிறகு பல சுற்றுச்சூழல் அமைப்புகள் அறிக்கைகளை வெளியிடுகிறார்கள். பூவுலக நண்பர்கள் போன்ற பல சுற்றுச்சூழல் அமைப்புகள் அறிக்கையை வெளியிடுகிறார்கள். அதற்கு பிறகு அந்த பகுதியினுடைய கிராமங்கள் முழுக்க ஒரு பதட்டமான சூழல் உருவாகி, கிராமங்களில் ஒரு எதிர்ப்பு உருவாகி, கிராமத்தில் இருந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அரிட்டாப்பட்டி, வெள்ளாளப்பட்டி போன்ற கல்லம்பட்டி போன்ற பல்வேறு கிராமங்களில் இருக்கக்கூடிய ஊர் பெரியவர்கள்லாம் சேர்ந்து மதுரை ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு மனு கொடுக்குறாங்க நவம்பர் 15ஆம் தேதி. அது மதுரையில் இருக்கக்கூடிய எல்லா செய்தி சேனல்களிலும் ஒரு பெரிய நியூஸாக மாறுது. அதற்கு பிறகு இந்த திட்டத்தினுடைய ஆபத்துகளை எல்லாம் முழுமையாக இந்த திட்டம் எந்த அளவில் தமிழனுடைய வரலாற்றை, ஒரு தமிழர் வாழ்வியலை பாதிக்கிறது, தமிழ் பண்பாட்டை அழிக்கிறது, வளங்களை எப்படியெல்லாம் அளிக்கிறது என்கிற 3 விஷயங்களையும் ஒப்பிட்டு மதுரை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற தோழர் சு. வெங்கடேசன் அவர்கள் நவம்பர் 19ஆம் தேதி ஒரு அறிக்கையை ரொம்ப டீட்டெயிலாக வெளியிடுறார். அந்த அறிக்கையை எல்லாரும் கட்டாயமாக இப்போ திரும்பி ஒரு முறை பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த நவம்பர் 19ஆம் தேதி அறிக்கைக்கு பிறகுதான் எல்லா கிராமங்கள்லையும் போராட்டங்கள் ரொம்ப தீவிரமாக நடக்க ஆரம்பிக்குது. ஒன்றிய அமைச்சகம் டங்ஸ்டன் கனிம சுரங்க ஏலம் சம்பந்தமாக வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் ஒரு குறிப்பிட்ட மேப்பிங் கூட சரியாக அறிவிக்கலை யூனியன் மினிஸ்ட்ரி. இதில் நம்மளுக்கு இருக்கிற கேள்வி என்னென்னா, ஒரு திட்டம் வரப்போகுது, இல்லை ஒரு தொழில் வரப்போகுது, ஒரு தொழிற்சாலை வரப்போகுதுன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட பகுதி அறிவிப்பார்கள். இந்த பகுதிக்கு உட்பட்டு, இந்த கிராமங்களுக்கு உட்பட்டு, இந்த கிராம எல்லைகளுக்கு உட்பட்டு இந்த திட்டம் வருதுன்னு சொல்லி. ஆனால் இந்த திட்டத்தில் அப்படி எதுவுமே நடக்கலை. இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த திட்டத்துக்கும் இப்படி நடக்கலை. ஆனால் இந்த ஏலத்துக்கு மட்டும் லாங்கிடியூடு ரேகைகளை மட்டும் வச்சு, அச்சரேகை தீர்க்க ரேகை எண்களை மட்டும் வைத்து ஒரு அறிவிப்பை வெளியிடுறார். வெறுமனே ஒரு ஸ்கேலிங் மாதிரி ஒரு மேப்பை வச்சு, அந்த மேப்பை வைத்துக்கொண்டு, அந்த எண்களை வைத்துக்கொண்டு மதுரையினுடைய மேப்போடு அதை ஒப்பிட்டு இந்தந்த கிராமங்கள் எல்லாம் பாதிப்புகள் வருகிறது என்று சொல்லி 20க்கும் மேற்பட்ட கிராமங்களை பட்டியலிட்டு அந்த கிராமங்களில் ஒரு போராட்ட உணர்வை வளர்த்தது தோழர் சிவ. வெங்கடேசனுடைய அறிவிப்பு தான். அதற்கு பிறகுதான் இது ஒரு உலகத்தினுடைய கவனத்திற்கு, மதுரையினுடைய கவனத்திற்கு ஒரு முக்கியமான விஷயமாக மாறுகிறது. வேதாந்தா என்கிற நிறுவனத்தினுடைய துணை நிறுவனம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரவாதத்தை, மனிதர்களை கொன்ற நிறுவனம் என்கிற ஒரு பேச்சு, ஒரு பெரிய அரசியல் பரவலப்போ தான் மதுரைக்குள்ளே நடக்குது. அந்த கிராமங்கள் முழுக்க ஒரு பெரிய ஒரு அரசியல் கருத்து போராட்டமே நடந்து முடிகிறது. ஒரு பெரிய போராட்டத்திற்கு பிறகு தான் இன்றைக்கி மக்கள் இவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அண்ணாமலையோ அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி நண்பர்களோ சொல்வதெல்லாம் ரொம்ப வேடிக்கையான விஷயமாக இன்றைக்கி உருவாயிருக்கு. ஏன்னா நவம்பர் 7ஆம் தேதி இந்த ஒன்றிய அரசினுடைய ஏல ஒப்பந்தம் அறிவிப்பு வெளியாகுது. இதுக்கு பல அரசியல் கட்சிகள் பல நேரங்களில் பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறாங்க இந்த 2-3 மாத காலத்தில். ஆனால் நவம்பர் 7ஆம் தேதி இந்த அறிவிப்பு வெளியாகி அண்ணாமலை அவர்கள் இந்த அறிவிப்பு குறித்து பேசுவதற்கு அல்லது அறிவிப்பை இந்த டங்ஸ்டன் ஏலத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று பேசுவதற்கு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலாக ஆயிருக்கிறது. ஏன்னா டிசம்பர் 9ஆம் தேதி தமிழக சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தை போடுது, தனி தீர்மானத்தை, டங்ஸ்டன் ஏல ஒப்பந்தத்தை ரத்து செய்யணும்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுது. அன்னைக்கு தான் அண்ணாமலை அவசரமாக
மத்திய ஒன்றிய இணையமைச்சர் கிஷன் ரெட்டிக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். இந்த திட்டத்தை வந்து நீங்கள் வந்து விவசாயத்தினுடைய நலன் கருதி நீங்கள் அதை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யூனியன் மினிஸ்ட்ரிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். இவ்வளவு நாள் கிட்டத்தட்ட நவம்பர் 7லேருந்து டிசம்பர் 9 வரையும் ஏறக்குறைய ஒரு 30 நாள் ஆச்சு, 31 நாள் ஆச்சு. ஏன் அண்ணாமலை வந்து இந்த மேலூர் பகுதி மக்களில் இல்லை அரிட்டாப்பட்டி மக்கள் மேலே வெள்ளாளப்பட்டி மக்கள் மேலே ஒரு மிகப்பெரிய பாசமும் நேசமும் விவசாயத்தின் மேலே அக்கறையும் இருக்குன்னு சொன்னால், அவர் அண்ணாமலை சொல்வது போலவே வந்து அந்த நன்றியுரைப்பு விழாவில் நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள் கட்டாயமாக. அந்த நன்றியுரைப்பு விழா அவர் பேசுகிறாரு, அரிட்டாப்பட்டியில் பல்லுயிர் பாதுகாப்பு தளம் இருக்கிறது என்பதே ஒன்றிய அரசுக்கு தெரியாது, அங்கே இருக்க அதிகாரிகளுக்கு தெரியாது. முல்லை பொரியார் ஒருபோக விவசாயம் வந்து நடப்பது அங்கே இருக்க அதிகாரிகளுக்கு தெரியாது என்றெல்லாம் அண்ணாமலை இஷ்டத்துக்கு கதை விட்டுக்கிட்டே இருக்காரு அந்த நன்றி அறிவிப்பு கூட்டத்தில். நம்ம கேட்க விரும்புகிறது என்னன்னா, நவம்பர் 7ஆம் தேதி இந்த அறிவிப்பு வந்தோன்னே தான் அண்ணாமலைக்கு தெரியும்னு சொல்கிறாருன்னா, டிசம்பர் 9ஆம் தேதி வரை அண்ணாமலைக்கு என்ன வேலை? இவ்வளவு மக்கள் டிசம்பர் 9 வரை ஏராளமான போராட்டங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு, எல்லா கிராமங்கள்லேயும் போராட்டம் நடந்து முடிஞ்சிருச்சு. அதுவரை அண்ணாமலை என்ன செய்தார்? திடீர்னு டிசம்பர் 9ஆம் தேதி அண்ணாமலை ஒரு கடிதத்தை எழுத வேண்டிய தேவை என்ன இருக்குது? அண்ணாமலை கடிதம் எழுதுவதற்கான தேவையை உருவாக்கியதே தமிழக அரசினுடைய தனி தீர்மானம் தான். தமிழக அரசாங்கம் இந்த திட்டத்தை எதிர்த்து ஒரு தனி தீர்மானத்தை நிறைவேற்றிய பிறகுதான் அண்ணாமலை அவசரமாக ஒரு கடிதத்தை எழுதி இதை எப்படியாவது பிஜேபி செய்தது போல காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய முயற்சி எடுக்கிறார். 9ஆம் தேதி டிசம்பர் 9ஆம் தேதி அவர் கடிதம் எழுதி டிசம்பர் 12ஆம் தேதி நேரடியாக ஒன்றிய அமைச்சரை சந்தித்து கொடுக்குறார். ஆனால் இதுக்கு சரியாக 20 நாளைக்கு முன்பாகவே நவம்பர் 7ஆம் தேதி இந்த பிரச்சனை வருது. நவம்பர் 17ஆம் தேதி ஒரு விரிவான அறிக்கையை மதுரை எம்பி வெளியிடுகிறார். கிட்டத்தட்ட வந்து நவம்பர் மாதத்தில் நேரடியாக வந்து 27ஆம் தேதி நவம்பர் 27ஆம் தேதி நாடாளுமன்றம் நடக்கும்போது நேரடியாக ஒன்றிய அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்தித்து இந்த திட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று முதலில் வலியுறுத்தியவர் நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் தான். மதுரை மக்களின் குரலாக வலியுறுத்தினார். அதுக்கு பிறகு டிசம்பர் 3ஆம் தேதி அவர் வந்து பாராளுமன்றத்தில் பேசுகிறார். 2-3 உரைகள் 2-3 தலையீடுகள் இந்த போராட்டத்தில் ரொம்ப முக்கியமானதாக நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஒன்று, டிசம்பர் 3ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தோழர் சு வெங்கடேசன் அவர்கள் டங்ஸ்டனுக்கு எதிராக பேசிய உரை. 2வது, டிசம்பர் 15ஆம் தேதி மேலூரில் மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக நடைபெற்ற போராட்டத்தில் தோழர் சு வெங்கடேசன் பேசிய உரை. 3வது, டிசம்பர் 22ஆம் தேதி டிஒய்எஃப்ஐ நடத்திய நடைபயணத்தில் தோழர் சு வெங்கடேசன் பேசிய உரை. இந்த 3 உரைகளையும் முழுமையாக கேட்பது. அதே போல் 3 அறிக்கைகள் ரொம்ப முக்கியமான அறிக்கைகள் இந்த போராட்டத்தில். ஒன்று, நவம்பர் 19ஆம் தேதி தோழர் சு வெங்கடேசன் வெளியிட்ட முதல் அறிக்கை. அதே போல் நவம்பர் 7ஆம் தேதி பூவுலகி நண்பர்கள் வெளியிட்ட ஒரு அறிக்கை. அதே போல் வந்து நவம்பர் 29ஆம் தேதி தமிழகத்தினுடைய முதல்வர் ஒரு கடிதத்தை பிரதமருக்கு எழுதுகிறார், இந்த டங்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி. அந்த டங்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி பிரதமருக்கு முதல்வர் எழுதிய கடிதத்திற்கு ஒன்றிய அமைச்சகம் ஒரு பதிலை எழுதுது எக்ஸ் தளத்தில் ஒன்றிய அமைச்சகம் எழுதிய பதில் என்ன இருந்தது தெரியுமா? அதுக்கு அண்ணாமலையுடைய பதில் என்னன்றது தெரில. எக்ஸ் தளத்தில் வந்து ஒன்றிய அமைச்சகம் என்ன எழுதிருந்துச்சுன்னா, அரிட்டாப்பட்டி மீனாட்சிபுரம் போன்ற கிராமங்களில் பல்லுயிர் பாதுகாப்பு தளமாக இருக்கிறது, பாரம்பரிய சின்னங்கள் நிறைய இருக்கிறது, வரலாற்று தடயங்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட தடயங்கள் இருந்தால் கூட அதை எப்படியாவது பாதுகாத்து கொண்டே இந்த திட்டத்தை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்றுதான் நாம் யோசிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே ஏதாவது ஒரு விதத்தில் இந்த டங்ஷன் திட்டத்தை அமுல்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்வோம், அந்த பாரம்பரிய தளங்களை பாதுகாத்து கொண்டே இந்த டங்ஷன் ஏல ஒப்பந்தத்தையும் செய்வோம் என்பதுதான் நவம்பர் 29ஆம் தேதி ஒன்றிய கனிம வளத்துறை அமைச்சகம் சொன்னது. இதில் வந்து ரொம்ப முக்கியமான இடம் இந்த இடம் தான். நவம்பர் 29ஆம் தேதி ஒன்றிய கனிம வளத்துறை அமைச்சகம் இப்படி சொல்லுதுன்னு சொன்னால் இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து அண்ணாமலை சொல்கிறார்ல, வெள்ளாளப்பட்டியினுடைய பாராட்டு கூட்டத்தில் அண்ணாமலை சொன்னது என்னென்னா, அரிட்டாப்பட்டியில் ஒரு பல்லுயிர் பாதுகாப்பு தளம் இருப்பதே ஒன்றிய அரசினுடைய அதிகாரிகளுக்கு தெரியாது என்று சொல்கிறார். ஆனால் ஒரு பல்லுயிர் பாதுகாப்பு தளத்தை ஒன்றிய அரசே அறிவிக்க முடியும். மாநில அரசுகள் தான் இதுவரை அறிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஒன்றிய அரசு பல்லுயிர் பாதுகாப்பு தளத்தை அறிவிக்க முடியறதுக்கான எல்லா சட்ட வாய்ப்புகளும் இருக்குது. இதே பல்லுயிர் பாதுகாப்பு தளங்கள் குறித்து பயோடைவர்சிட்டி ஆக்டில் ஒரு திருத்தத்தை 2021 மோடி அரசாங்கம் கொண்டு வருது. டிசம்பர் 16ஆம் தேதி 2021
பார்லிமெண்ட்டில் பல்லுயிர் தளம் குறித்த ஒரு சட்ட திருத்தத்தை மோடி அரசாங்கம் கொண்டு வருது. அந்த சட்ட திருத்தத்தில் 2 மிக முக்கியமான கூறுகளை அவர்கள் மாற்றுகிறார்கள். ஒன்று, பயோடைவர்சிட்டி பகுதியில் இருக்கக்கூடிய வளங்களை யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். வெளிநாட்டு நிறுவனங்களோ அல்லது தனியார் நிறுவனங்களோ அதை பயன்படுத்துவதற்கான முழு அனுமதியை கொடுக்கிறது. முதலில் இருந்த அந்த சட்டத்தின்படி யாராவது வெளிநபர்கள் பயன்படுத்தினால் அவர்களுக்கு கடுமையான சிறை தண்டனை வரைவுமான தண்டனைகள்லாம் இருந்துச்சு. ஆனால் அந்த தண்டனைகளை எல்லாம் குறைத்து விட்டு அந்நிய முதலீடுகளுக்கு வாய்ப்பளிக்கிற வகையில் இந்த வளங்களை எல்லாம் விற்பதற்கான ஒரு சட்ட திருத்தத்தை ஏற்கனவே 2021 மோடி அரசாங்கம் செய்கிறது. அதற்கு பிறகுதான் 2023 கனிம வளத்தினுடைய ஏலங்கள் குறித்த மாநில அரசினுடைய உரிமையை பறித்து நேரடியாக ஒன்றிய அரசாங்கமே ஏலம் விடலாம் என்கிற விஷயத்தினுடைய சட்ட திருத்தத்தை 2023 ஜூலையில் மோடி அரசாங்கம் செய்யுது. இந்த 2 சட்ட திருத்தமும் ஒன்றிய அரசாங்கம் திட்டமிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கனிம வளங்களையும் கார்ப்பரேட்டுகள் சூறையாடுவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொடுப்பதற்காகத்தான் இந்த 2 சட்ட திருத்தமும் வந்தது. தமிழ்நாட்டினுடைய அரசியல் இயக்கங்கள் எல்லாரும் பேசி கொண்டிருக்கிறது இந்த 2023 சட்ட திருத்தத்தை தான் பேசிக்கிட்டு இருக்கோம். கனிம வள திருத்த சட்டத்தினுடைய ஏல ஒப்பந்தத்துக்கு இந்த நவம்பர் 29 தமிழக முதல்வருடைய கடிதத்திற்கு ஒன்றிய அமைச்சகம் எழுதிய பதிலுக்கு காரணமான ஒரு சட்ட திருத்தம் 2021 டிசம்பர் 16 இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்ட திருத்தம். அதற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கடுமையான போராட்டத்தை நடத்தினார்கள். ஆனால் எந்த விதமான எதிர்ப்புகளையும் காதில் வாங்கிக் கொள்ளாத ஒன்றிய அரசு நேரடியாக அந்த சட்டத்தை நிறைவேற்றியது அன்றைக்கு இருந்த மெஜாரிட்டி பவரில். இப்படி ஒட்டுமொத்தமாக கனிம வள கொள்ளைக்கு எதிராக கனிம வளத்திற்கு எதிராக கனிம வளங்களை கார்ப்பரேட்டுகளுக்கு விற்பதற்கான முறையில் எல்லா சட்ட திருத்தங்களையும் செய்தது மோடி அரசாங்கம் தான். இவங்க எதையும் தெரியாமல் செய்யலை. இதுக்கு அண்ணாமலை என்ன பதில் சொல்வார்ன்றதும் தெரியலை. அதே போல் 2-3 விஷயங்களையும் நாம் தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது மக்களுக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பல்லுயிர் தளம் அரிட்டாப்பட்டி மட்டும்தான். இந்தியாவில் இதுவரையும் பல்லுயிர் தளங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது 47 இடங்கள். 47 இடங்களில் ஒன்றே தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரம்பரிய பல்லுயிர் தளமாக அறிவிக்கப்பட்டிருக்கிற பகுதி அது அரிட்டாப்பட்டி தான். அது உலகம் முழுக்க எல்லாருக்கும் தெரியும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் செய்தியான விஷயம் அது அரிட்டாப்பட்டி பல்லுயிர் தளம் என்பது. அதை ஒன்றிய அரசாங்கத்துக்கு தெரியாது என்று அண்ணாமலை சொல்வதெல்லாம் எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்வதற்கான விஷயமாகவே இல்லை. ஏன்னா தேசிய பல்லுயிர் பாதுகாப்பு தளங்கள் குறித்த ஒரு தனியான அமைப்பு இருக்குது. ஒன்றிய சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாக அமைப்பில் தேசிய நேஷனல் பயோடைவர்சிட்டி போர்டு என்று சொல்லக்கூடிய ஒரு தனி நிர்வாக அமைப்பே ஒட்டுமொத்தமாக தேசிய அளவில் இருக்கக்கூடிய பாரம்பரிய பல்லுயிர் தளங்கள் குறித்த செயல்பாடுகளை எல்லாம் முன்னெடுக்கிற அமைப்பாக அரசினுடைய அமைப்பாக இருந்து இதுவரையும் செயல்பட்டு இருக்கு. அது ஒரு தனியான சுயேட்சையான நிர்வாக அமைப்பாக செயல்பட்டு இன்றைக்கும் பல செயல்பாடுகளை அந்த அமைப்பு முன்னெடுத்துக்கிட்டு இருக்கு. மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்லுயிர் தளங்கள் குறித்த நிர்வாக அமைப்புகளை இயக்குகிற அமைப்பாக அந்த அமைப்பு தான் இருக்கு. இப்படி ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய இந்த பல்லுயிர் பாதுகாப்பு தளங்கள் குறித்து ஒன்றிய அரசுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னால் இதை எப்படி ஏற்றுக்கிறது? 2வது விஷயம் நம்ம ஊரில் சாதாரணமாக ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டுறதுக்கு ஏலம், இல்லை ஒரு பாத்ரூம் கட்டுறதுக்கு ஏலம், இல்லை ஒரு பேருந்து நிலையம் கட்டுறதுக்கு ஏலம் விட்டால் கூட அந்த ஏலத்துக்கு எவ்வளவு தொகை, அந்த திட்ட மதிப்பீடு எவ்வளவு, அதில் எவ்வளவு இது பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் தெளிவாக குறிப்பிட்டு தான் ஏலமே நடக்கும். ஆனால் இன்றைக்கு இந்த ஏல உத்தரவு நடந்து முடிஞ்சதில் எந்த ரூபாயும் மென்ஷன் பண்ணப்படல. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இந்தியாவில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான கனிம வளத்தில் கிட்டத்தட்ட 1,45,000 டன் தான் டங்ஸ்டன் கனிமம் இந்தியாவில் கிடைக்கிறது. 1,45,000 டன் கனிமம் தான் டங்ஸ்டன் கிடைக்கிறது என்று தான் இந்தியாவினுடைய புவியியல் துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. அதில் மதுரை, மேலூர், அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் பேக்கில் கிடைக்க போகிறது வெறும் 325 டன் டங்ஸ்டன் தான். அந்த 325 டன் டங்ஸ்டனை வெட்டி எடுப்பதற்காக இவ்வளோ பெரிய கலையபரத்தையே ஒன்றிய மோடி அரசாங்கம் செஞ்சுருக்கு. தமிழ்நாட்டில் மேலூர்லேயும் அதே போல் கிருஷ்ணகிரி 2 இடங்கள்லையும் தான் அந்த டங்ஸ்டன் இருக்கிறதுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் ஆய்வு செஞ்சுருக்காங்க. இன்னும் சில விஷயங்களை பேச வேண்டியது என்ன தேவைன்னா, இப்போ அண்ணாமலையினுடைய டைம்லைன் மேப்பை அண்ணாமலை தலையிட்ட விஷயங்கள் குறித்த டைம்லைன் மேப்பில் ஒரு விஷயம் இருக்கும். நீங்கள் எல்லோரும் எடுத்து பாருங்கள். கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதம் தமிழ்நாடு அரசாங்கம்
அண்ணாமலை ஒன்றிய அரசாங்கத்திற்கு இங்கே வந்து அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் இருப்பதற்கான எல்லா புள்ளிவிவரங்களையும் வழங்கியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை வந்து அவர் வந்து பதிவு பண்ணியிருப்பார். ஆனால் என்ன உண்மை? அவர் வந்து அவருடைய போஸ்டரில் அண்ணாமலை படம் போட்டு வந்திருக்கிற போஸ்டர்கள் இருக்கிற விஷயத்துக்கும் அவர் வல்லாளப்பட்டியில் பேசியிருக்கிற விஷயங்களுக்கும் உண்மைக்கும் பல மைல் தூரம் இருக்குது. ஏன்னா 2018-19 காலத்தில் இந்தியா முழுக்க இந்தியாவினுடைய கனிம வளத்துறை அதே போல் இந்தியாவினுடைய புவியியல் அமைச்சகம் இரண்டும் சேர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் பல ஆய்வுகளை மேற்கொள்கிறார்கள். இன்றைக்கும் நீங்கள் அரிட்டாப்பட்டி கிராமத்தில் போய் வல்லாளப்பட்டி கிராமத்தில் போய் அந்த மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அந்த மக்கள் சொல்வது இந்த விஷயம் 2024 வருடம் நவம்பர் மாதம் வந்தது கிடையாது. 2018 ஏன் அதுக்கு முன்னாடி இருந்து கூட நாங்கள் வந்து இங்கே வந்து பல ஆய்வுகள் நடந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு எதிராக நாங்கள் வந்து போராடிக்கிட்டே இருக்கோம். கலெக்டர்கிட்ட வந்து மனு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அப்போ இருந்த அதிகாரிகள் உட்பட வந்து இப்படி ஒரு விஷயமே இல்லை, நீங்கள் வந்து வேறு ஏதாவது சொல்லாதீங்க, பொருளிகளை கிளப்பார்கள் கூட என்று கூட சொன்னார்கள் என்று கூட சொன்னாங்க. 2018-19 ஒரு பெரிய சர்வேவை இந்தியா முழுக்க இந்திய புவியியல் அமைச்சகம் நடத்துது. அதே போல் இந்தியாவினுடைய கனிம வளத்துறை நடத்துது. ஒரு பெரிய ஆய்வுகளை நடத்துகிறாங்க. எந்தெந்த மாநிலத்தில் எந்தெந்த பகுதிகளில் என்னென்ன கனிமங்கள் கிடைக்கிறது, அந்த கனிமம் எவ்வளவு கனிமம் பூமிக்கு அடியில் இருக்கின்ற ஒரு பெரிய ஆய்வை நடத்துகிறாங்க 2018-19. இந்த ஆய்வை எல்லாம் நடத்தி அப்போ 2018-19 தமிழ்நாட்டில் இருந்தது ஏடிஎம்கேனுடைய ஆட்சி. அந்த ஆட்சியினுடைய துணையோடு தான் தமிழ்நாட்டில் எந்தெந்த பகுதியில் என்னென்ன கனிமங்கள் இருக்கிறது என்பதெல்லாம் அவங்க எடுக்கிறாங்க. அதே போல் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள் இருக்கக்கூடிய இந்த கனிமங்கள் குறித்தெல்லாம் எடுத்த பிறகு தான் இந்தியாவில் 2021 ஒரு பயோடைவர்சிட்டியில் ஆக்டில் இருக்கக்கூடிய ஒரு சட்ட திருத்தத்தையும் 2023 இந்த கனிம வளங்களை எல்லாம் ஏலம் விடுவதற்கு மாநில அரசாங்கத்திற்கு தான் உரிமை இருந்தது. அந்த மாநில அரசாங்கத்தினுடைய உரிமையை ரத்து பண்ணி ஒன்றிய அரசாங்கமே நேரடியாக ஏலத்துக்கு கொண்டு வரலாம் என்கிற முடிவுகளை எல்லாம் இவர்கள் 2018-19 எடுத்த ஆய்வுகளிலேயே முடிவுக்கு வந்துடுறாங்க. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல கோடிக்கணக்கான டன் கனிமத்தை கார்ப்பரேட்டுகளுக்கு விற்று இந்தியாவை வந்து மிகப்பெரிய வளத்தினுடைய இந்தியாவினுடைய வளங்களை எல்லாம் அளிக்கிற முடிவுக்கு பிஜேபி அரசாங்கம் 2018-19 வந்துடுது. இன்றைக்கு வந்து பிஜேபியினுடைய தலைவராகக்கூடிய அண்ணாமலையோ அல்லது வந்து ஒன்றிய கனிம வளத்துறை அமைச்சராகக்கூடிய கிஷன் ரெட்டியோ இது எதுவுமே தெரியாதது போல மேலூர் மக்களை ஏமாற்ற நினைத்தால் அந்த முயற்சிகள் எதையும் வந்து மக்கள் நம்ப மாட்டார்கள் என்பதுதான் நம்ம வந்து சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு படத்தில் வந்து வடிவேலு காமெடி ஒன்று இருக்கும். வடிவேலுடைய கேரக்டர் வந்து அந்த படத்தில் வந்து தீப்பொறி திருமுகம். வடிவேலு பார்த்தாருனாலே வந்து அந்த வடிவேலு பார்ப்பாரு, கூட இருக்கவங்க 2 பேர் தீயை கொளுத்தி போட்டு அந்த குடிசை எரிஞ்சிடும். அப்போ கூட இருக்கவங்க 2 பேர் சொல்லுவாங்க, என்னென்ன நீங்கள் பார்த்தோன்னே வந்து குடிசை எரிஞ்சிருச்சுன்னு. அது என்னோட பவரில் எரியலடா, நீங்கள் 2 பேர் செஞ்ச தவறில் எரியுதுன்னு சொல்லி வடிவேல் சொல்கிறோம். அந்த மாதிரி ஒன்றிய அரசாங்கம் செஞ்ச தவறில் எரிஞ்சது தான் அரிட்டாப்பட்டி மேலூர் மக்களுடைய போராட்டம். அண்ணாமலை வந்து எதுவுமே தெரியாத ஒரு மாதிரி அதை முழுக்க முழுக்க வந்து மோடி தான் ஒட்டுமொத்தமாகவே இந்த மக்களை காத்தது போல ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார். அது வந்து எந்த காலத்திலையும் மக்கள் நம்ப மாட்டாங்க. இன்றைக்கி ஒரு பாராட்டு விழா நடக்கலாம், நன்றி தெரிவிப்பு நடக்கலாம். அது வந்து கிராமமாக இந்த அரசாங்கத்துக்கு செய்ய வேண்டிய ஒரு முறை போன்ற முறையாக கூட வந்து அவங்க பின்பற்றலாம். ஆனால் அந்த முறைகளுக்கு பின்னால் பிஜேபி மேலே ஒரு பெரிய பாசமோ ஒரு பெரிய நம்பிக்கையோ இருக்குன்னு சொல்லி அண்ணாமலை தப்பு கணக்கு போட்டாருன்னு சொன்னால் அது வந்து எந்த காலத்துலையும் நடக்காதுன்றதை அந்த நேரத்தில் பதிவு பண்ண வேண்டியிருக்கு. இப்போ திரும்பி போராட்ட காலத்திற்குள் நம்ம செல்ல வேண்டிய தேவை இருக்குது. நவம்பர் 7 இந்த அறிவிப்பு வழி வந்து கிட்டத்தட்ட வந்து ஜனவரி 23 இந்த ஏல ஒப்பந்த ரத்து என்பது வந்திருக்கிறது. நவம்பர் 7 2024 ஜனவரி 23 2025 வரையும் கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலத்திற்கு இந்த போராட்டம் ரொம்ப தீவிரமான போராட்டமாக நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த தீவிரமான போராட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் இந்த பிரச்சனை குறித்து எப்போது வராரு? டிசம்பர் 9 ஒரு கடிதத்தை எழுதுறாரு. டிசம்பர் 12 வந்து மினிஸ்டரை பார்க்குறாரு. அதற்கு பிறகு அண்ணாமலை இந்த அரிட்டாப்பட்டி மக்களை வந்து சந்திப்பதற்கு ஏறக்குறைய 2 மாதம் ஆயிடுச்சு. ஜனவரி 10 தான் வந்து அரிட்டாப்பட்டி கிராமத்துக்கு வர்றாரு. நவம்பர் 7 வந்து நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா டிசம்பர் 7 ஜனவரி 7 கிட்டத்தட்ட ஒரு 65 நாட்கள். ஏன் அண்ணாமலை அரிட்டாப்பட்டிக்கு வரலை அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா டிசம்பர் 1 கோவையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் அண்ணாமலை பேசிய வீடியோவை நீங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. டிசம்பர் 1 கோவையில் நடைபெற்ற ஒரு மிக முக்கியமான கூட்டத்தில் அண்ணாமலை மதுரை அரிட்டாப்பட்டியில் எடுக்கப்படக்கூடிய நாயக்கர்பட்டி டங்ஸ்டன் பிளாக் சம்பந்தமாக ஒரு விஷயத்தை பேசுகிறார். அந்த பேட்டியில் அந்த மாநாட்டில் அவர் என்ன பேசுகிறாருன்னா, டங்ஸ்டன் திட்டம் வந்தால் எல்லாரும் ஊரை விட்டு காலி பண்ண வேண்டியதாக இருக்கும், போக வேண்டியதாக இருக்கும்.
அதனால் வேலை வாய்ப்புகள் வரும்ல, இதெல்லாம் மக்களுக்கு சொல்லி புரிய வைக்கிற மாநில அரசுகள் இப்போது இல்லை. அதனால் டங்ஷனில் இருக்கக்கூடிய நன்மைகளை நம்ம பேச வேண்டியிருக்கு. மிடில் கிளாஸ் அதுக்கு எதிராக பேசி வேலை வாய்ப்புகளுக்காக போராட வேண்டியிருக்குன்னு சொல்லி டங்ஷன் திட்டத்துக்கு ஆதரவாக பேசியவர் தான் அண்ணாமலை. அதற்கான வீடியோ பதிவுகள் நிறைய இருக்குது, அதையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. மேலூர் பகுதி மக்கள் முழுக்க அந்த வீடியோக்கள்லாம் பார்த்தவங்க தான். இப்போ வந்து டிசம்பர் 1 அண்ணாமலை வந்து டங்ஷனுக்கு ஆதரவாக பேசிவிட்டு டிசம்பர் 9 அவரே எதிராக ஒரு கடிதத்தை எழுதுறார். அப்போ இப்படிப்பட்ட மனமாற்றம்லாம் எங்கேருந்து வருது? அண்ணாமலை தனியாக உதிச்சு வருதா? அதெல்லாம் கிடையாது. மக்களுடைய போராட்டம் கிட்டத்தட்ட நவம்பர் 7 அந்த அறிவிப்பு வந்ததுலேருந்து நவம்பர் 19 மேலூர் போராட்டம் துவங்கியது. ஒருபோக விவசாயிகள் சங்கம், அந்த கிராம பொதுமக்கள் எல்லாரும் ஒரு பெரிய பேரெழுச்சியான போராட்டத்தை நடத்தினாங்க. கிட்டத்தட்ட வந்து 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கிராமங்களில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. நீங்கள் காவல்துறையிட்ட தெளிவான புள்ளி விவரங்கள் இருக்கலாம். ஏறக்குறைய வந்து 40-50 கிராமங்களுக்கு மேற்பட்ட மக்கள் போராட்டத்தில் இருந்தாங்க. எல்லா கட்சிகளும் நடத்தின போராட்டத்திலையும் பங்கேற்றாங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நவம்பர் 7 டிசம்பர் 9 வரை இந்த போராட்டத்தை ஒரு விதமாக பிரிக்கலாம். டிசம்பர் 9க்கு பிறகு டிசம்பர் 24 வரை இந்த போராட்டத்தை ஒரு விதமாக பிரிக்கலாம். டிசம்பர் 24 ஜனவரி 23 வரை ஒரு விதமாக பிரிக்கலாம். இந்த 3 காலம் வந்து இந்த போராட்டத்தில் ரொம்ப முக்கியமான காலமாக நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா நவம்பர் 7 டிசம்பர் 9 வரை மிக முக்கியமான கோரிக்கையாக அரசாங்கத்திடம் வைக்கப்பட்டது. ஒன்றிய அரசு இந்த ஏலத்தை ரத்து செய்ய வேண்டும், தமிழ்நாடு அரசு இதுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்பதை வந்து முன்வைச்சது சிபிஎம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சு. வெங்கடேசன். அதைத்தான் அந்த மக்களும் எதிரொலிச்சாங்க, அனைத்து அரசியல் இயக்கங்களும் பேசினாங்க. அதுதான் கோரிக்கையாக இருந்தது. டிசம்பர் 9 இந்த தீர்மானம் வந்து அமலுக்கு வருது. அந்த தீர்மானத்தை தமிழ்நாடு சட்டப்பேரவை ஒருமனதாக நிறைவேற்றுறது. மிகப்பெரிய காரசாரமான விவாதங்கள் நடந்தாலும் ஒருமனதாக இந்த தீர்மானத்தை தமிழ்நாடு அரசினுடைய சட்டப்பேரவை நிறைவேற்றுது. இதுவரையும் ஒரு காலம். டிசம்பர் 9 சட்டப்பேரவை தீர்மானம் வந்து நிறைவேறிடுச்சு. சரி, ரைட்டு, சட்டப்பேரவை தீர்மானம் நிறைவேற்றினா சட்டப்பேரவை தீர்மானம் மட்டும் போதுமா? இந்த தீர்மானத்தை மட்டும் வைத்து ஒன்றிய அரசாங்கத்திற்கு ஒரு போதுமான அழுத்தத்தை கொடுத்து விடலாம் என்று நாம் நினைக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு இந்த சட்டப்பேரவை தீர்மானத்தை வரவேற்று அதற்கு பின்னால் இந்த போராட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்கிற திசைவெளியை தீர்மானித்தது ரெண்டு அமைப்பு. ஒன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இன்னொன்று இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சு. வெங்கடேசன் டிசம்பர் 9 ஒரு அறிக்கையை வெளியிட்டார். தமிழக அரசினுடைய தீர்மானம் ரொம்ப வரவேற்கத்தக்க தீர்மானம், எல்லா கட்சிகளுக்கும் நன்றி. ஆனால் ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை எப்போது ரத்து செய்கிறதோ அதுவரை போராட்டத்தை மக்கள் தொடர்வார்கள் என்று அறிவித்தால் அதுக்கு பிறகுதான் போராட்டம் அடுத்த கட்டத்துக்கு போச்சு. அதுக்கு பிறகுதான் டிசம்பர் 15 மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய போராட்டம் நடக்குது. டிசம்பர் 21, 20, 21, 22 3 நாட்கள் மேலூரில் இருக்கக்கூடிய 25க்கும் மேற்பட்ட கிராமங்களை எல்லாம் சந்தித்து டிஒய்எஃப்னுடைய நடைபயணம் 3 நாட்கள் நடக்குது. பேரெழுச்சியான ஒரு வரவேற்பு. பேரெழுச்சியான வரவேற்புனா சந்தோஷத்தோடு அந்த மக்கள் வரவேற்கலை. ஒரு டங்ஷன் திட்டத்தை எதிர்த்து டிஒய்எஃப்ஐ நடைபயணம் நடக்கும்போது, வாலிபர் சங்கத்தினுடைய நடைபயணம் நடக்கும்போது அந்த ஒரு 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வாலிபர் சங்கத்தினுடைய நடைபயணம் சென்றது. 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்த வயதானவர்கள், பெண்கள், ஆண்கள் எல்லாரும் கண்ணீர் விட்டு கதறி எழுதார்கள். தங்களுடைய சொத்து போக போகுது, வாழ்க்கை போக போகுது, வளம் போக போகுது, தங்களுடைய ஒட்டுமொத்த வரலாறுமே போக போகுது அப்படிங்கிற நிலைமையில் எதுவுமே இல்லாத ஒரு ஏதுமற்ற ஒரு நிலைமைக்கு வந்து விட்டவர்களைப் போல அந்த மக்களுடைய கண்ணீர் இருந்தது அப்படின்றது தான் இந்த நேரத்தில் பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. இந்த டிசம்பர் 9 சட்டப்பேரவை தீர்மானத்திற்கு பிறகு டிசம்பர் 15 மார்க்சிஸ்ட் கட்சி நடத்திய போராட்டமும், அதே போல் டிசம்பர் 20, 21, 22 இந்த தேதிகளில் டிஒய்எஃப்ஐ நடத்திய நடைபயணமும் மிக முக்கியமான தாக்கம் செலுத்திய நிகழ்வுகள். ஏன்னா ஒரு தீர்மானம் நிறைவேற்ற பிறகு ஒன்றிய அரசாங்கத்திற்கு அழுத்தத்தை கொடுப்பதற்கான அடுத்த கட்ட போராட்டத்தை யார் நடத்துவது என்கிற நிலைமை வரும்போது டிஒய்எஃப்ஐயும் சிபிஎம் தான் அந்த களத்தில் நின்றது. அதற்கு பிறகுதான் கிட்டத்தட்ட வந்து டிசம்பர் 24 ஒரு அறிவிப்பை ஒன்றிய கனிம வளத்துறை அமைச்சகம் ஒன்று வெளியிடுது. 24 என்ன அறிவிப்பு வெளியிடுதுன்னா, இன்னைக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய, நீங்கள் கேட்கக்கூடிய பயோடைவர்சிட்டி பல்லுயிர் பாதுகாப்பு தளம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிகளில் இந்த திட்டம் வராது. மற்ற பகுதிகள் குறித்து மீதி இருக்கக்கூடிய 4500 ஏக்கர் குறித்து ஒரு மறுவரையறை செய்துவிட்டு அதற்கு பிறகு நம்ம வந்து பணிகளை தொடரலாம். அதுவரையும் வந்து மாநில அரசாங்கம் இந்த திட்டத்தை வந்து நிறுத்தி வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை ஒன்றிய கனிம வளத்துறை அமைச்சகம் அறிவிக்குது. இது 2வது கட்டம். இந்த 2வது கட்டம் வரும்போதும் சரி, அல்லது முதல் கட்டத்தில்
முதல் ஃபேஸில் சட்டப்பேரவை தீர்மானத்துக்கு முன்னால் தமிழக முதல்வருடைய கடிதத்திற்கு ஒன்றிய அமைச்சகம் இந்த பாரம்பரிய தலங்கள் அல்லது பண்பாட்டு சின்னங்கள் இருந்தால் கூட அந்த திட்டத்தை எப்படியாவது செயல்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்வோம் என்று அறிவித்த போதும் 2 முழக்கங்களை மேலூர் மக்கள் எதிரொலித்துக் கொண்டே இருந்தார்கள். ஒரு முழக்கம் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் முன்வைத்த டங்ஷனுக்காக ஒரு பிடி மண்ணை கூட அள்ள விட மாட்டோம் என்கிற முழக்கம். இன்றைக்கும் நீங்கள் டங்ஷனுக்கு எதிராக நடைபெறுகிற எல்லா போராட்டத்திலையும் போய் பார்த்தீங்கன்னா அந்த முழக்கம் இருந்து கொண்டே இருக்கும். யாராவது ஒருத்தர் அதை பேசிகிட்டே இருப்பாங்க. 2வது முழக்கம் டிஒய்எஃப்ஐ வைத்த முழக்கம், மண்ணை மீட்க மக்களை காக்க என்கிற 2 முழக்கத்தை முன்வைத்து டிஒய்எஃப்ஐ நடைபயணத்தை நடத்தும். அதற்கு பிறகு நடந்த எல்லா மக்கள் போராட்டத்திலையும் அந்த முழக்கம் இருந்தது. கிட்டத்தட்ட ஏராளமான பெண்கள் இந்த போராட்ட காலத்தில் இருந்தாங்க, ஏராளமான சிறுவர் சிறுமியர்கள் இந்த போராட்ட காலத்திற்கு வந்தாங்க. அதற்கு பிறகு ஜனவரி 7ஆம் தேதி டிசம்பர் 24ஆம் தேதி இந்த ஒன்றிய கனிம வளத்துறை அமைச்சகம் இந்த 500 ஏக்கரை தவிர்த்து மற்ற இடங்களில் மறுவரை செய்வதற்கான ஒரு அறிவிப்பை வெளியிட்ட பிறகு மீண்டும் ஒரு அறிவிப்பை மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்களும் மார்க்சிஸ்ட் கட்சியும் டிஒய்எஃப்ஐயும் வெளியிட்டோம். அந்த அறிவிப்பு என்னன்னா, முழுமையாக இந்த திட்டத்தை ரத்து செய்யும் வரை போராட்டம் தொடரும் என்கிறது தான் அந்த அறிவிப்பு. மீண்டும் டிசம்பர் 26ஆம் தேதி மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசனோடு சேர்ந்து டிஒய்எஃப்ஐனுடைய மாவட்ட தலைமையில் இருக்கக்கூடிய தோழர்கள், மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் அரிட்டாப்பட்டி வெள்ளாளப்பட்டி இந்த கிராமத்துக்குள்ளாம் போய் திரும்பி இந்த சூழ்ச்சிகரமான அறிவிப்பினுடைய நோக்கங்களை விளக்கி கூட்டங்களை நடத்தும். அரிட்டாப்பட்டி கிராமத்தில் நடந்துச்சு, வெள்ளாளப்பட்டி கிராமத்தில் நடந்துச்சு. முழுமையாக ரத்து செய்யும் முறை போராட்டத்தை தொடருவோம் என்று அந்த மக்களுடைய பேசியது சிபிஎம் மட்டும்தான், டிஒய்எஃப்ஐ மட்டும்தான். வேற எந்த அரசியல் கட்சியும் அது குறித்து பேசவே இல்லை. அதுவரை அண்ணாமலை வாயவே திறக்கலை. அதற்கு பிறகு ஜனவரி 7ஆம் தேதி ஒருபோக விவசாயிகள் சங்கம் ஒரு போராட்டத்தை ஒருங்கிணைக்கிறார்கள். ஒரு பெரிய நடைபயணம், நரசிங்கம்பட்டி விளக்கிலிருந்து தமுக்கம் வரையும் ஒரு மிகப்பெரிய நடைபயணத்தை அவர்கள் அறிவிக்கிறாங்க. காவல்துறை தரப்புலேருந்து கூட பல்வேறு நெருக்கடிகள் வருது. அவ்வளோ தூரத்துக்கு அத்தனை ஆயிரம் மக்கள் நடந்து போகிறதுன்னு சொன்னால் பெரிய விளைவை ஏற்படுத்தும் சொல்லி. ஆனால் அன்னைக்கு அந்த ஒருபோக விவசாயிகள் சங்கம், மார்க்சிஸ்ட் கட்சி தலைவர்கள், பல்வேறு அமைப்புகளை சார்ந்த தொண்டர்கள், ஏராளமான பேர், கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்ட மக்கள் அந்த நடைபயணத்தில் நடந்து வந்தாங்க. ஆரம்பத்திலிருந்து அந்த நடைபயணத்தை துவங்கும் போது அந்த நடைபயணத்தை நரசிங்கம்பட்டியிலிருந்து வெளியே கொண்டு வருவதிலிருந்து வாலிபர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலர் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் அந்த நடைபயணத்தில் ஆரம்பத்திலிருந்து இருந்தாங்க. ஏராளமான மக்கள் பங்கேற்கிற நடைபயணமாக அந்த நடைபயணம் மாறியது. ஏன்னா ஒரு போராட்ட நடைபயணத்திற்கு ஏராளமான அமைப்புகள் வழிநடுக மதுரை முழுக்க பல்வேறு வியாபாரிகள் சங்கம், வணிகர்கள் சங்கம், நீதிமன்றத்தில் வந்த வழக்கறிஞர்கள் சங்கம், இப்படி ஏராளமான பேர் வழிநடுக வரவேற்பு கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. அந்த நடைபயணத்தில் நடந்து வந்தவர்களுக்கு பல பேருக்கு செருப்புலாம் அருந்து விழுந்த போது அந்த பகுதியினுடைய மக்கள் செருப்பு வாங்கி கொடுத்து, செருப்பு போட்டுட்டு இந்த வெயில் நடங்க அப்படின்னு சொல்லி அந்த வெயிலுக்காக மக்கள் கால்களுக்கு செருப்புகளை வாங்கி கொடுத்து போன பல பொதுமக்களை நாங்கள் நேரடியாக பார்த்தோம். இப்படி மக்கள் உணர்வு ரீதியாக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ஜனவரி 7இல் அந்த ஒருபோக விவசாயிகள் சங்கம் அறிவித்த போராட்டத்தில் மக்கள் உணர்வு போராட்டமாக ஒரு வெளிப்பட்டதனுடைய விளைவு தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்த போராட்டத்தை திரும்பி பார்த்தார்கள். இந்திய அரசாங்கமும் அப்போ தான் ரொம்ப தீவிரமாக அந்த போராட்டத்தை பார்த்துச்சு. அதற்கு பிறகு தான் இந்த 7ஆம் தேதி போராட்டத்துக்கு பிறகு தான் எங்கேயோ இருந்த அண்ணாமலை ஜனவரி 10ஆம் தேதி அல்லாளப்பட்டிக்கு ஓடி வராரு, அரிட்டாப்பட்டிக்கு ஓடி வராரு. அதுவரை ஏன் அண்ணாமலை வரலை அப்படின்ற கேள்வியை நம்ம இந்த நேரத்தில் அண்ணாமலையை பார்த்து கேட்க வேண்டிய தேவை இருக்குது. ஜனவரி 10ஆம் தேதி அண்ணாமலை சொன்னது போல இந்த திட்டத்தை நீங்கள் நேரடியாக ரத்து செய்து அறிவிப்பீர்கள் என்று நீங்கள் சொல்லிட்டு போனீங்க. அதே மாதிரி நடந்திருக்கணும்னு சொன்னால் நீங்கள் பொங்கல் முடிஞ்சவொடனே அறிவிச்சிருக்கலாம். இதுக்கு எதுக்கு ஒரு 15-10 அம்பலகாரர்கள் நீங்கள் கொண்டு போய் உட்கார வச்சு அவங்கள 2 நாள் காத்திருக்க வச்சு அதை எதவோ நீங்கள் அவர்களை சரிநிகர் சமமாக நடத்தியது போலவும், இல்லை அவங்க டெல்லியவே பார்க்காத போலவும், இதுக்கு மேலே டெல்லி பார்க்கவே முடியாது அவங்களால அப்படின்றது போலவும் நீங்கள் பேசுகிற பேச்சுகள்லாம் சகிக்கவே முடியாத பேச்சுகளாக இன்றைக்கி இருக்குது. இதில் ரொம்ப உச்சமான பேச்சு என்னன்னா, தமிழக அரசினுடைய சட்டமன்ற தீர்மானத்தால் இந்த திட்டத்தை ரத்து செய்யவில்லை என்று அவர் பேசுகிறது தான். தமிழக அரசினுடைய சட்டமன்ற தீர்மானத்தால், ஒரு மாநில அரசாங்கத்துடைய சட்டமன்ற தீர்மானத்தினால் ஒன்றிய அரசாங்கம் ஒரு திட்டத்தை ரத்து செய்யலை, உங்களுக்காக ரத்து செய்கிறோம், இது பிஜேபியினுடைய வெற்றி என்று பேசுவதெல்லாம் மகா மட்டமான ஒரு கேவலமான அரசியலை பிஜேபி செய்கிறது என்பதற்கான எடுத்துக்காட்டு தான் இந்த அண்ணாமலையினுடைய பேச்சு. நாங்கள் சவால் விட்டு கேட்குறோம், நவம்பர் 7ஆம் தேதியில் இருந்து ஜனவரி 23ஆம் தேதி வரை பல போராட்டங்கள் நடந்திருக்கு, பல அமைப்புகள் நடத்தியிருக்கு. பிஜேபி ஏதாவது ஒரு இடத்தில் மக்களுக்கு ஆதரவாக ஒரு போராட்டத்தை நடத்தியதா? அண்ணாமலை அந்த 2 கூட்டத்தை தவிர்த்து வேறு எந்த ஊர்லேயும் பிஜேபி சார்பாக எதுவும் நடக்கலை. மக்கள் நடத்தின போராட்டங்கள்லையாவது பிஜேபியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் யாராவது கலந்துக்கிட்டாங்களா?
ஒட்டுமொத்தமாகவே இந்த போராட்டம் எந்த அரசியல் வேறுபாடுகளும் இல்லாமல் ஒற்றுமையோடு நடக்க வேண்டும் என்று ஆரம்பத்திலிருந்தே வலியுறுத்தினோம். ஆனால் அதில் விலகி இருந்த ஒரே அமைப்பு பிஜேபி மட்டும்தான். ஏடிஎம்கே கூட போராட்ட களத்தில் இருந்துச்சு. பல அரசியல் அமைப்பினுடைய தலைவர்கள் போராட்ட களத்தில் இருந்தாங்க மக்கள் போராட்டம் நடக்கும்போது. ஆனால் பிஜேபியை சேர்ந்த யாரும் அந்த போராட்ட களத்திலே இல்லை. போராட்ட களத்திலேயே இல்லாமல் இந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்துவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் பிஜேபி இன்னைக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கு. அண்ணாமலை அதற்கு துணை நிற்கிறவராக இருக்கிறார். கடைசியாக அண்ணாமலை பேசிய விஷயத்திற்கான ரெண்டு விஷயங்களை குறிப்பிட வேண்டியிருக்கு. ஒன்று அண்ணாமலை அந்த இதில் சொல்கிறது, யாருக்காகவும் இதை செய்யலை, உங்கள் பகுதியினுடைய மக்களுடைய அன்புக்காக பிஜேபி மோடி செய்கிறார், இந்த பகுதி மக்களுடைய அன்புக்காக எதையும் மோடி செய்வார்னு சொல்லி நிறைய விஷயங்களை அண்ணாமலை அவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கார். அவர் விரும்புகிற அன்பு என்பது மக்கள் காட்டக்கூடிய அன்பை அவர் விரும்பலை. அண்ணாமலை விரும்புவது மக்களுடைய வாக்கு வங்கி அரசியலை குறிவைத்து தான் அண்ணாமலை பேசுகிறாரே ஒழிய நேரடியாக மக்கள் கோரிக்கை என்ற விதத்தில் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்ற விதத்தில் இந்த திட்டம் ரத்து செய்யப்படவில்லை. இந்த போராட்டத்தை ஜனவரி 7ஆம் தேதி நடந்த போராட்டம், அதற்கு முன்பு 2.5 மாதமாக இந்த டங்ஸ்டனுக்கு எதிராக நடைபெறுகிற போராட்டங்கள், அது நடக்கக்கூடிய அரசியல் பிரச்சாரங்கள் எல்லாம் பிஜேபியை ஒட்டுமொத்தமாக தென் தமிழகத்தில் துடை தெரிந்துவிடும் என்கிற ஒற்றை காரணத்தினால்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய பிஜேபி இந்த முடிவை எடுத்திருக்கிறது. ஒன்றிய பிஜேபி இந்த முடிவை எடுத்திருக்கிறது. இல்லை என்று சொன்னால் இந்த டங்ஸ்டன் ரத்து என்கிற ஏற்பாட்டுக்கு அண்ணாமலை வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி அவர் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு ஏன் சொல்கிறோம்னா, டிசம்பர் 1ஆம் தேதி அண்ணாமலை கோவையில் டங்ஸ்டனுக்கு ஆதரவாக பேசியதற்கும், ஜனவரி 30ஆம் தேதி வல்லாளப்பட்டி கிராமத்தில் டங்ஸ்டனுக்கு எதிராக அந்த தீர்மானத்தை ரத்து செய்ததே, அந்த ஏலத்தை ரத்து செய்ததே நாங்கள் தான் என்று பேசியதற்கும் ஏராளமான வேறுபாடு இருக்குது. நீங்கள் இந்த 2 வீடியோக்களையும் பார்க்கணும். இதற்கு இடைப்பட்ட காலத்தில் பல அரசியல் கட்சிகள் கொடுத்த அறிக்கைகள், அவர்கள் நடத்திய போராட்டங்கள், ஏராளமான விஷயங்கள் இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்டு மதிமுக உள்ளிட்டு பல்வேறு அரசியல் அமைப்புகள் இந்த போராட்டத்தில் ரொம்ப தீவிரமாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு ஆரம்பம் முதல் நவம்பர் 7 இந்த பிரச்சனை துவங்கியது முதல் ஜனவரி 23 இந்த பிரச்சனை முடிகிற வரை இந்த போராட்டத்தினுடைய திசைவழி, இந்த போராட்டத்தினுடைய கோரிக்கை எதுவாக இருக்க வேண்டும் என்பதை தீர்மானித்து மக்கள் போராட்டத்தை செலுத்திய அமைப்புகளாக இருந்தது மதுரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இடதுசாரி அமைப்புகளும் தான். இதுக்கு இடையில ஏராளமான இடதுசாரி குழுக்கள், பல்வேறு தமிழ் தேசிய அமைப்புகள்லாம் அந்த போராட்ட களத்தில் இருந்து கிராம அளவில் பல்வேறு பிரச்சாரங்களை செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மக்கள் போராட்ட குழுக்களும் இடதுசாரி அரசியல் பேசுகிற குழுக்களுடைய போராட்ட வெற்றியாகத்தான் இந்த போராட்டத்தை பார்க்க வேண்டியது இருக்கே ஒழிய அண்ணாமலையினுடைய தனிப்பட்ட வெற்றியாகவோ அல்லது பிஜேபியினுடைய தனிப்பட்ட வெற்றியாகவோ மோடியினுடைய வெற்றியாகவோ சொல்வதற்கு எந்த தகுதியும் எந்த அருகதையும் அவர்களுக்கு கிடையாது என்பதை இந்த நேரத்தில் நம்ம பதிவு பண்ண வேண்டியிருக்கு. இது முழுக்க மக்கள் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி. இந்த வெற்றியில் அண்ணாமலை துளி கூட ஒரு அரசியல் நாடகத்தை நிறைவேற்றுவதற்கு மக்கள் அனுமதிக்கவே மாட்டார்கள் என்பதை மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கொள்கிறேன்.